நண்பா இன்றைக்கி எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் தான் நண்பா. இந்த கும்பகோணம் மகாமக குளம் யாருக்கு என்ன நினப்போம் தெரியாது. ஆனால் எனக்கு ஸ்நாக்ஸு இன்றைக்கி என்ன அங்கே புதுசாக கடை தந்துருக்காங்க, அதை போய் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நண்பா தோணும். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்த கடை தான் கொங்கு நாட்டு தட்டு வடை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணன் வித்தியாசமாக சொன்னார். தட்டு வடை செட்டு, முறுக்கு செட்டு, நொறுக்கல் அப்படின்னு சொன்னார். செம்மையாக சொன்னார். சரிண்ணா நான் வந்து தட்டு வடை செட்டு சாப்பிட்ருக்கேன், நீங்கள் இந்த முறுக்கு செட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டேன். இந்த முறுக்கு செட்டில் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் பூண்டு, வீட்லேயே நான் வந்து அரைச்ச செக்கு எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய் வச்சு நான் கொடுக்குறேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, இல்லை காசே தராங்க நான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வேற லெவல் ஃப்ளேவரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பூண்டோட சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு நண்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது உடனே ஆனால் அந்த நொறுக்கலை போடுங்கன்னா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதுலேயும் வந்து ஏகப்பட்ட மிக்சிங்கை பண்ணுறாரு நண்பா. கேரட்டு, பீட்ரூட்டு, கொத்தமல்லி, வெங்காயம், மிக்சரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே நான் தான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கல்லை அந்த பாரம்பரியம் மாறவே கூடாது நான் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகமாக பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அண்ணன். எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு நண்பா. வேற லெவல் டேஸ்ட் நண்பா. இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறவங்கள கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த அளவு டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஃபுட்டு, தரமான ஃபுட்டு கொடுக்குறாங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த அண்ணன் சொல்லும் போது நான் இங்கே வந்து தான் செய்கிறேன், எல்லாமே குழந்தைகள்லாம் சாப்பிடணும், அதனால் நான் பக்கா க்ளீனாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு தானே நம்ம கொடுத்தாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வந்து இந்த மகாமக குளத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபுல் வீடியோ வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நண்பா. மிஸ் பண்ணாமல் வந்து இந்த கடையில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உண்மையாக பொய்யான்னு தெரியும். நல்லா இருந்துச்சுன்னா ஹார்ட்டை போட்டு தட்டி விடுங்க நண்பா. வேற என்ன நண்பா, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா.